Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. ஸ்ரீ விஜயா ஸ்டோர்ஸ் பூஜை அன்பளிப்பு மற்றும் அலங்கார பொருட்கள் 49 வருட பக்தி மனம் கமிழும் ஒரு பாரம்பரிய கடை. அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. இந்த ஆகாயத்துக்கு ஒரு உருவம் கிடையாது. ஆனால் ஐயா என்ன சொல்கிறாருன்னா, இறைவன் எப்படி இருப்பான்னா, அப்போ விண்ணா இருக்கிறான், உனக்கு உருவம் என்ன விண் உருவே. அப்போ புறத்தில் இறைவனுக்கு எந்த விதமான உருவமும் கிடையாது அப்படிங்கிறத ஐயா தெளிவாக சொல்லிட்டார். பெருமானார் தர்மசாலையில் ஒரு ஆசனம் அமைத்தார், இறைவனுக்கு ஆசனம் அமைத்தார். அது மட்டும் இல்லை, தர்மசாலையை நான் எப்பவுமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். ஞான சபையை விட நான் சொல்கிறேன், எனக்கு சொல்கிறேன், மற்றவங்களுக்கு. பெருமானார் வைத்தது இறைவனுக்கு ஆசனம் அமைக்கிறார். ஆசனத்திற்கு அருகில் தான் தீபத்தை வைத்தார். ஒருவேளை பெருமானார் தீபத்தை இறைவன் என்று சொல்லியிருந்தார், அது இறைவனுக்காக அமைக்கப்பட்ட ஆசனம் தானே. அந்த தீபத்தை தூக்கி பெருமானார் எங்கே வச்சிருப்பார்? ஆசனத்தின் மேலதான் வச்சிருப்பார். பெருமானார் அப்படி செய்யவில்லை. ஏன் இரவுல வந்தால் இறைவனுக்கு கண்ணு தெரியாதா? அப்படி இல்லை. இறைவன் இருக்கக்கூடிய நம்முடைய ஆலயங்கள், எந்த ஆலயங்களுக்கு வேணாலும் நீங்கள் போங்க, எல்லா ஆலயங்களிலும் தீபம் உள்ளே இருக்கும். இந்து சமய ஆலயங்களுக்கு போனீங்கன்னா குத்து விளக்கு தீபங்கள் எப்போவுமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். கருவறையே மூடினால் உள்ள தீபம் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். கிறிஸ்துவ சமய வழிபாட்டுக்கு போனீங்கன்னா அங்கே மெழுகுவர்த்தி ஏற்றுவாங்க. எல்லா இடத்துலையும் தீபம் உண்டு. இப்போ இறைவன் இருக்கக்கூடிய இடத்தில் தீபம் இருக்க வேண்டும். அது மங்களகரமாக ஏற்றுறது அப்படின்னு தான் ஐயா சொல்லியிருக்கிறாங்க. முருகரை நீங்கள் விசாரம் செய்தால், முருகருடைய தேகத்தை விசாரம் செய்தால் அது ஒரு தத்துவத்தில் போய் நிறைவு பெறும். அது நாம் அடைய வேண்டிய தத்துவம், அனுபவிக்க வேண்டிய தத்துவம் அப்படின்னு வரும். இவ்வளெல்லாம் சொன்ன ஐயா ஒரு பாடலில் ஒளி என்கின்றதையும் மறுக்கிறார். இந்த சன்மார்க்கத்தில் நிறைய பேர் பேசுவதே இல்லை. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான வணக்கம். இன்று நாம் சன்மார்க்க சொற்பொழிவாளர் காஞ்சிபுரத்திலிருந்து செந்தில் ஐயா அவர்களை சந்திக்க இருக்கிறோம். சன்மார்க்கம் தொடர்பில் நிறைய கேள்விகளுக்கு அவரிடமிருந்து பதில் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த ஜோதி வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்படுறோம். ஜோதி வழிபாடு அப்படின்றது தைப்பூசத்துக்கும் நம்ம பூசத்துலேயும் ஜோதி வழிபாடு அப்படிங்கிறத தான் நம்ம சொல்கிறோம். இந்த ஜோதி வழிபாட்டை தான் ஐயா சொல்லியிருக்காரா, வெளியில் இருக்கிற ஜோதியை தான் நம்ம கடவுளாக பாவிக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரா? இதுக்கான விளக்கம் என்னங்க ஐயா? இதுக்கு பெருமானார் சொல்கிறத பார்த்தீங்கன்னா, பெருமானார் இறைவனை 2 உருவமாக பிரிக்கிறார். புறத்தில் இறைவன் எப்படி இருக்கான், அகத்தில் இறைவன் எப்படி இருக்கான் அப்படிங்கிறத தெளிவாக நமக்கு பல பாடல்களை பதிவு செய்கிறார், உரைநடையிலையும் பதிவு செய்கிறார். புறத்தில் இறைவனுக்கு எந்த விதமான உருவமும் கிடையாது. அவன் பரமாகாச சொரூபராக இருக்கிறான். பரம ஆகாசம் என்று சொன்னால் மேலான வெளி. வெளிக்கு எந்த உருவமும் கிடையாது. இது உரைநடையில் வரக்கூடிய ஒரு குறிப்பு. இதற்கு அப்படியே அருட்பாவில் ஆதாரம் தேடணும்னா, அதே இதில் ஐயா என்ன சொல்கிறான்னா, விண்ணே விண் உருவே அப்படிங்கிறார் இறைவனை. இந்த விண் தான் ஆகாயம். இந்த ஆகாயத்துக்கு ஒரு உருவம் கிடையாது. ஆனால் ஐயா என்ன சொல்கிறாருன்னா, இறைவன் எப்படி இருப்பான்னா, அப்போ விண்ணா இருக்கிறான், உனக்கு உருவம் என்ன விண் உருவே. அப்போ புறத்தில் இறைவனுக்கு எந்த விதமான உருவமும் கிடையாது அப்படிங்கிறத ஐயா தெளிவாக சொல்லிட்டார். அகத்தை பொறுத்த வரையில் இறைவன் அனுபவமாகத்தான் இருப்பான். அந்த அனுபவம் ஜோதியாக இருக்கும், தீபமாக இருக்கும். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது அனுபவம். பெருமானார் தெளிவாக சொல்கிறார், தனு கரணாதிகள் தாம் கடந்து ஓர் அறியும் அனுபவமாகிய அருட்பெருஞ்சோதி. தனு என்று சொன்னால் இந்திரியங்கள், கரணங்கள் என்று சொன்னால் மனம் புத்தி சித்தம் அகங்காரம். இந்த 9 நிலைகளும் நின்று போன நிலை. தனு கரணாதிகள் தாம் கடந்து, பெருமான் சொல்வார் பரணாத நிலை அனுபவம் அப்படின்னு சொல்லுவார். இப்போ தனு கரணாதிகள் தாம் கடந்து அறியும் ஓர் அனுபவம் ஆகிய அருட்பெருஞ்சோதி. இறைவன் உள்ளே அனுபவமாகத்தான் பெருமானாருக்கு காட்சி கொடுத்தான். நாமும் அதேபோல் பயிற்சி பண்ணினால் இறைவன் நமக்கும் அனுபவமாகத்தான் இருப்பான். ஆனால் வெளியில் இப்போ சன்மார்க்க சங்கம் நிறைய பார்த்தீங்கன்னா தீபத்தை வச்சுருக்கிறாங்க. தீபத்தை வச்சு இது ஜோதி வழிபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. பெருமானார் தர்மசாலையில் ஒரு ஆசனம் அமைத்தார், இறைவனுக்கு ஆசனம் அமைத்தார். அது மட்டும் இல்லை, தர்மசாலையை நான் எப்போவுமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். ஞான சபையை விட நான் சொல்கிறேன், எனக்கு சொல்கிறேன், மற்றவங்களுக்கு அது வேறு விஷயம். ஏன் அப்படின்னா, பெருமானார் கடைசியாக கொடுத்த உபதேசத்தில் இறைவன் எங்கே போகிறான்னு பேருபதேசம் சொல்லும்போது 3 இடங்களே சொல்கிறார். ஆண்டவர் சாலைக்கு போகின்ற தர்மசாலையை தான் ஐயா சொல்கிறார். மேலும் இறைவனுக்கு ஞான சபையில் ஐயா இறைவனுக்கு எந்த ஆசனம் அமைச்சதா குறிப்பும் இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. இறைவனுக்கு ஒரு ஆசனம், நீங்கள் தர்மசாலைக்கு போனீங்கன்னா ஒரு ஆசனம் இருக்கும், ஒரு இருக்கை இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இடது பக்கம் பார்த்தீங்கன்னா தீபம் இருக்கும், வலது பக்கம் பார்த்தீங்கன்னா பெருமானார் கைப்பட எழுதி அகவல் இருக்கும்.
இதுக்கு பின்னாடி பெருமானாருடைய வெள்ளியில் செய்யப்பட்ட ஒரு உருவச்சிலை இருக்கும். இந்த பின்னால் இருக்கக்கூடிய வெள்ளியில் செய்யப்பட்ட உருவச்சிலை என்பது நாகப்பட்டினம் அன்பர்கள் வைத்ததுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியலை. நான் கேள்விப்பட்டது நாகப்பட்டினம் அன்பர்களாக இருக்கலாம், இல்லை வேறு அன்பர்களாக இருக்கலாம். பெருமானார் வைத்தது இறைவனுக்கு ஆசனம் அமைக்கிறார். ஆசனத்திற்கு அருகில்தான் தீபத்தை வைத்தார். ஒருவேளை பெருமானார் தீபத்தை இறைவன் என்று சொல்லியிருந்தால் அது இறைவனுக்காக அமைக்கப்பட்ட ஆசனம் தானே. அந்த தீபத்தை தூக்கி பெருமானார் எங்கே வச்சிருப்பார்? ஆசனத்து மேலே தான் வச்சிருப்பார். பெருமானார் அப்படி செய்யவில்லை. பேருபதேசத்திலையும் கூட என்ன சொல்றாருன்னா, ஐயா ஆண்டவர் தீப முன்னிலையில் விளங்குகின்றபடியாய், பெருமான் என்ன பண்ணுறாங்கன்னா உள்ள ஒரு தீபம் வச்சுருக்காங்க. அந்த தீபத்தை வெளில வச்சு ஐயா மறைஞ்சிடுறதுன்னு முடிவு பண்ணிடுறாங்க. தோன்றும் துணையாக இனிமேல் இருப்பதில்லை, தோன்றியும் தோன்றாமல் தான் இருப்பது என்று முடிவு செய்து விடுகிறார். ஆகவே நீங்கள் இறைவன் தீப முன்னிலையில் இருப்பதாக பாவனை செய்து இந்த தீபத்திற்கு செய்யுங்கள் தான் ஐயா சொன்னாரே ஒழிய தீபத்தை இறைவன் என்று ஐயா சொல்லவில்லை. ஐயா தீபம் ஜோதி என்று அருட்பாக்களை பதிவு செய்வது எல்லாமே பேரொளி பொன்னொளி உள்ளொளி என்கின்ற அனுபவத்தை தான் பெருமானார் ஜோதி என்றும் தீபம் என்றும் சொன்னாரே ஒழிய தீபம் முன்னிலை. நீங்கள் நல்லா கவனிங்க. அப்படின்னா ஐயா தெளிவாக சொல்லிட்டு இருப்பார். என்ன சொல்லியிருப்பார்? இந்த தீபம் தான் கடவுள், இந்த தீபத்தை வழிபடுங்கள் அப்படின்னு ஐயா சொல்லியிருப்பார். தீப முன்னிலையில் இப்போ ஒரு விழா நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், தலைமை முன்னிலைமை முன்னிலை சொற்பொழிவுன்னு போடும் இல்லையா, இவர் முன்னிலையில் நடக்குது. ஏன்னா இறைவன் இருக்கக்கூடிய இடத்தில் தீபம் இருக்கணும். ஐயாட்டே அவர் தோழி கேட்குறாளாம். தோழினா யாருன்னா மனசை தோழியாக்கி சொல்கிறாளாம். இறைவன் வரப்போகிறாரு, சரி இரவுலலாம் தீபம் ஏற்றி வச்சுருந்த, பகல் எதுக்கு தீபம் கண்ணா தெரியாது அப்படின்னு தோழி கேட்குறாளாம். அதுக்கு ஐயா பதில் சொல்கிறாரு, என்னுடைய கணவர் வரப்போகிறாரு, அவர் வரும்போது அந்த இடம் அமங்கலமாக இருக்கக்கூடாது, மங்களமாக ஏற்றுதலாம் கண்டாய். அப்போ தீபம் ஏன் ஏற்றுறான்னா இறைவன் இருக்கக்கூடிய சந்நிதி இரவு பகல்ங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா இறைவனுக்கு ஏது இரவு பகல்? ஏன் இரவுல வந்தால் இறைவனுக்கு கண்ணு தெரியாதா? அப்படி இல்லை. இறைவன் இருக்கக்கூடிய நம்முடைய ஆலயங்கள், எந்த ஆலயங்களுக்கு வேணாலும் நீங்கள் போங்க, எல்லா ஆலயங்களிலும் தீபம் உள்ளே இருக்கும். இந்து சமய ஆலயங்களுக்கு போனீங்கன்னா குத்து விளக்கு தீபங்கள் எப்போவுமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். கருவறையே மூடினால் உள்ள தீபம் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். கிறிஸ்துவ சமய வழிபாட்டுக்கு போனீங்கன்னா அவங்க மெழுகுவர்த்தி ஏற்றுவாங்க. எல்லா இடத்துலையும் தீபம் உண்டு. இப்போ இறைவன் இருக்கக்கூடிய இடத்தில் தீபம் இருக்க வேண்டும், அது மங்களகரமாக ஏற்றுறது அப்படின்னு தான் ஐயா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஜோதி வழிபாடு தீப வழிபாடு அப்படிங்கிறத பெருமானார் எங்கும் சொன்னதாக குறிப்பு இல்லை. இன்னொன்று ஐயா என்ன சொல்கிறாருன்னா, நான் இப்போ ஏற்கனவே சொன்னேன், இறைவனை பற்றி சொல்லும்போது உருவு மல்லீர் அருவு மல்லீர் அருவு மல்லீர், இறைவன் உருவமாகவும் இல்லை அருவமாகவும் இல்லை அருவமாகவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அதே போல் இன்னொரு பாடலை சொல்கிறார், இதை ஏற்கனவே ஐபிசி பைத்திலே பேசியிருக்கிறேன். வண்ணம் வேறெனினும் வடிவு வேறெனினும் மன்னிய உண்மை ஒன்றன்றே. நீங்கள் பல வண்ணங்களில் சொல்கிற கடவுள், பல வடிவங்களில் சொல்லக்கூடிய கடவுள், எல்லாமே திருச்சிற்றம்பலத்தில் இருக்கக்கூடிய கடவுளை தான்ப்பா குறிக்கும் அப்படிங்கிறத ஐயா சொல்கிறார். ஏன்னா இந்த வடிவங்கள் எல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, காலையில் முருகரை பற்றி இதெல்லாம் சொல்லும்போதெல்லாம் நம்முடைய ஞானிகளும் யோகிகளும் தவம் புரிந்து அந்த தவத்தின் பயனாக அவர்களுக்கு என்ன அனுபவங்கள் கிடைத்ததோ அந்த அனுபவங்களை அவர்கள் வெளியில் தத்துவமாக சொல்கின்ற பொழுது அந்த தத்துவங்களுக்கு ஒரு உருவங்களை கொடுத்தார்கள். இப்படி தான் சமய ஒரு தெய்வங்களுடைய உருவங்கள் எல்லாமே வருது. ஒவ்வொரு பெருமானார் தெளிவாக சொல்கிறார், ஒவ்வொரு சமய தெய்வத்தினுடைய உருவத்தையும் நீங்கள் விசாரம் செய்தால், அதனால தான் பெருமானார் விசாரம் செய்தால் அது ஒரு தத்துவத்தில் போய் நிறைவு பெறும். முருகரை நீங்கள் விசாரம் செய்தால், முருகருடைய தேகத்தை விசாரம் செய்தால் அது ஒரு தத்துவத்தில் போய் நிறைவு பெறும். அது நாம் அடைய வேண்டிய தத்துவம், அனுபவிக்க வேண்டிய தத்துவம் அப்படின்னு வரும். எல்லாமே ஞானிகளும் யோகிகளும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் முழுமையாக சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. சரி ஐயா இதையெல்லாம் சொல்லிட்டேன். இன்னொரு பாட்டில் சொல்வார் ஐயா, அருகர் என்பேன், புத்தர் என்பேன், ஆதி அரண் என்பேன், சிவன் என்பேன், நாராயணன் என்பேன், பருகு சதாசிவம் என்பேன், பிரம்மம் என்பேன், எல்லாம் சொல்லி இவை அனைத்தும் சித்து விளையாட்டுன்றுவார் ஐயா. மொத்தத்தையும் சொல்லி இதெல்லாம் சித்து விளையாட்டுடா, ஒன்றுமே கிடையாதுடா அப்படின்பார். இன்னொரு பாடல் ஐயா சொல்லுவார், இறைவனுக்கு என்னென்னமோ பேர் சொல்லிட்டு கடைசி சொல்லுவார், ஓம் பேரும் ஏன் பேரும் கூட அவன் பேர் தான்டா போடான்ட்டுவார் ஐயா. இறைவன் என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாலும் ஓம் பேரும் ஏன் பேரும் கூட அவன் பேர் தான் கிடையாது. செந்தில்ங்கிறது யார் பேர்? இறைவனுடைய பேர் தானே. ஏன்னா இறைவனிடமிருந்து தான் எல்லாம் தோன்றியது அப்படி சொல்ல. இவ்வளோலாம் சொன்ன ஐயா ஒரு பாடலில் ஒளி என்கின்றதையும் மறுக்கிறார். இந்த சன்மார்க்கத்தில் நிறைய பேர் பேசுவதே இல்லை. உருவம் கிடையாது, அருவம் கிடையாது, உருவம் கிடையாதுன்னு எல்லாம் சொல்கிறாங்களே, பெருமானாருடைய பாடலே அதற்கு சாட்சியாக இருக்கிறது. அதில் பெருமானார் சொல்கிறார், ஏய்ப்பந்தி வண்ணர் என்றும் படிக வண்ணர் என்றும் இணையில் ஒளி உருவர் என்றும் இயல் அருவர் என்றும் வாய்ப்பந்தல் இடுதலன்றி உண்மை சொல வல்லார் விண்ணிடத்தும்
மண்ணிடத்தும் மற்றிடத்தும் இல்லையே. வானத்திலையும் விண்ணுலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கவன் யாராக இருந்தாலும் சரி, இந்த மண்ணுலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கவன் யாராக இருந்தாலும் சரி, இதை ரெண்டையும் தாண்டி வேற எந்த அண்டங்கள் எங்கே இருக்கிறவனாக இருந்தாலும் சரி, இறைவன் என்ன சொல்றீங்க, நீங்கள் ஏய்ப்பந்தி வண்ணர் என்றும், பந்தி வண்ணர் இறைவனை இந்த வண்ணத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. படிக வண்ணர் என்றும், படிக வடிவத்தில் இறைவன் இருக்கிறார் அப்படின்னு சொன்னாலும் இணையில்லாத ஒளி உருவர் என்றும், ஒளி உருவர்னு என்ன, ஜோதி வடிவம், ஒளி உருவர் என்றும், இயல் அருவர் என்றும், உருவமே கிடையாது அருவர் என்றும், வாய்ப்பந்தல் இடுதல் என்று, இதெல்லாம் என்னன்னா வாய்ப்பந்தல்றாங்கிறார் ஐயா. அப்போ என்ன சொல்லுவீங்க, ஜோதின்னு சொல்றதும் வாய்ப்பந்தல் தான், இறைவன் உண்மையில் ஜோதிதான். ஆனால் அது என்ன என்று கேட்டால் வெளியில் புறத்தில் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய தீபம் இல்லை. ஏனென்றால் வெளியில் இறைவனுக்கு எந்த விதமான உருவமும் கிடையாது. அவன் ஜோதியாக தீபமாக உள்ளே காட்சி கொடுக்கான். அதனால ஐயா சொல்ல, திருச்சிற்றம்பலத்தில் தீபத்தை வைத்தது பாரு. திருச்சிற்றம்பலத்தில் தீபத்தை வைத்தது பாருன்னா, திருச்சிற்றம்பலங்கிறது இங்கே இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய தீபங்கிறது பேரொளி, பொன்னொளி. இதைத்தான் ஐயா சொல்லியிருக்கிறாரே ஒழிய வெளியில் ஐயா தீபத்தை வழிபாடு செய்ய சொன்னதாக இல்லை. ஆனால் ஐயா மேட்டுக்குப்பம் சித்தி வளாகத்தில் ஐயா உள்ளே வைத்திருந்த ஐயா உள்ளே நான் சொன்ன, நல்லா கவனிங்க, ஐயா பெட்டிக்கு தான் வழிபாடு செஞ்சதா அன்பருடைய குறிப்பு கிடைச்சிது. ஐயா எங்கேயுமே தீபத்தை வழிபாடு செஞ்சதா, அதாவது வெளியில் இருக்கக்கூடிய தகர கண்ணாடி விளக்க வழிபாடு செஞ்சதா ஐயாவுடைய குறிப்பு கிடைக்கல. ஞானசபை இறைவனுக்காக அமைக்கப்பட்டது பெருமானார் சொல்லியிருக்கிறார். வந்து தரிசிக்க பெறுவீர்களானால் நீங்கள் கழிப்படையலாம் சொல்லியிருக்கார். அங்கேயும் ஐயா தகர கண்ணாடி விளக்கை வாயில் புறத்தின் உள்ளே தான் வைக்க சொன்னாரே ஒழிய அதை இறைவன் என்று சொல்லவில்லை. இந்த நேர்காணலை பார்க்குறவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் நன்றிங்க ஐயா. நன்றி, வணக்கம். பூமியில் சுயமுவாய் எழுந்திடும் துளுக்கானத்து அம்பிகையே, துளிர்விடும் எண்ணங்கள் துளிர்த்திடச் செய்திடும் வெங்கடாபுரத்து நீலிகையே, ஐந்தால் இருக்கும் இடநடுவினிலே அருளித்து என்னை காப்பவளே. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. ஸ்ரீ விஜயா ஸ்டோர்ஸ் பூஜை அன்பளிப்பு மற்றும் அலங்கார பொருட்கள் 49 வருட பக்தி மனம் கமிழும் ஒரு பாரம்பரிய கடை. அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை.